அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அவர் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் மற்றும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்பதாகும். அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அவர் 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார் மற்றும் 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அவ்வாறு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்தை பார்ப்பதனாலே லக்னம் தரக்கூடிய உயிர் பலம், புகழ், பெருமை, அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, மதிப்பு மற்றும் தனி மனித அடையாளம் ஆகியவையெல்லாம் பாதிக்கப்படும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்தை பார்ப்பதனாலே. மேலும் அந்த லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்பதனாலே அந்த 5ஆம் இடம் தரக்கூடிய புத்திர பாக்கியம் சிறப்பு, பூர்வ புண்ணிய பலாபலன்கள், நற்பலன்கள், தாய்மாமாவனுடைய சிறப்பு, அந்யோன்யம், நட்பு, உறவு, ஆராய்ச்சி, கல்வி மேன்மை மற்றும் குல தெய்வ வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய அருள் ஆகியவையெல்லாம் இந்த 5ஆம் இடம் கொடுக்கக்கூடியதாகும். ஆகவே லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்காது, சிறப்படையாது, பூர்வ புண்ணிய நற்பலன்கள் கிடைக்காமல் போகலாம், தாய்மாமா சிறப்பில்லாமல் இருப்பார், இருந்தாலும் அவர் நன்மை தர மாட்டார், ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்காது மற்றும் குல தெய்வ வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய அருளும் கிடைக்காமல் போகலாம். அதே லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த தீய ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகும், அது அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் மற்றும் காரிய தடைகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானமாகும். அந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே லக்னத்திற்கு 11இல் உள்ள சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஆயுள் பலம் குறையும், காரிய தடைகள் நீங்கும் மற்றும் அவமானங்கள் மறைந்து போகும். இவ்வாறாக லக்னத்திற்கு 11இல் உள்ள சனி பகவான் லக்னம் 5, 8 பார்ப்பதனாலே கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல கேட்டீர்கள்.